ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம உலக சேமை பிரயாசுக்கு இந்த புத்தகத்துல நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 ஆதாரங்களை பற்றி பார்த்தோம். இது உடல், மனம், ஜீவன் இந்த மூன்றுக்குமே ஒரு அடிப்படையில சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரதை, அதாவது தூக்கம், கனவு, விழிப்பு, இந்த மூன்றுக்கும் ஏற்படும் போது தான் பல்வேறு நிலைகளாக அந்த ஜீவனுடைய நிலை என்பது பல்வேறு பரிமாணங்களாக அது வெளிப்படுகிறது. அதில் நான் எனும் அகங்காரத்துக்குடைய சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரதை அது வெளியில் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்றும், நமக்குள் நடைபெறக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் இவை மனதினுடைய இந்த 3 நிலைகள் என்றும், அநாகதம், விசுக்தி, ஆக்னே இதை பொறுத்தவரை ஜீவனுடைய 3 நிலைகள் என்றும், இந்த நிலைகளை புருவ மத்தியத்தில் முழுவதுமாக அது கடந்து செல்லும் போது மட்டும்தான் அந்த ஜீவனுக்கு பிரம்மானந்தம் என்ற நிலை ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு விழிப்பு நிலையும் அக்ஷரமும், அதாவது விழிப்பு நிலை அக்ஷரம், அப்போ நாசமற்றதாய் இருக்கின்ற இந்த அக்ஷரம் என்ற ஒரு நிலை. அது ஷரம் என்பது அது நாசப்படக்கூடிய நிலை, அது மாயையினுடைய நிலை, சலனப்படக்கூடிய நிலை. ஒரு சலனம் இல்லாமல் அது தானாக இருக்கும் போதுதான் அது அக்ஷரமாக இருக்கிறது. எப்போது அது சலனப்படுகிறதோ அது தன்னிலையில் இருந்து அது மாறி அது மற்றொன்றாக அது மாறுகிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருக்கும் போதுதான் நாம் மற்றொன்றாய் மாறும் அந்த நிலையில் இருக்கும் போதுதான் நாம் நாசமடைந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் ஒரு விழிப்பு நிலை ஏற்படும் பொழுதுதான் அந்த நாசமற்றதாய் அக்ஷரமாயிருக்கும் அந்த நிலையை, அந்த பேரானந்தம், அந்த நிலையை நாம் பெற முடிகிறது. அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நாசமற்றதாய் அக்ஷரமாய் இருக்கும் தான் அகங்காரமாய் நாசமடுவதை தடுக்க வேண்டும். நாசம் செய்யாமல் அக்ஷரமாய் தன்னில் நாட்டும் போதாகும் இந்த விழிப்பு நிலை ஏற்படுகிறது. அப்போ ஒரு மனிதனாக பிறந்தவனுடைய அந்த ஜீவனுடைய நிலை என்ன? அது அக்ஷரமாக அது மீண்டும் தான் உற்பத்தியான இடத்திலேயே ஒரு விழிப்பு நிலையோடு அடையும் போதுதான் அந்த ஜீவனுடைய நிலை என்பது பரிபூரணம் பெறுகிறது. ஆனால் அதற்கு நேர்மாறாக அது அசைவு ஏற்பட்டு, சலனம் ஏற்பட்டு, அது பந்தப்பட்டு, அது நாசம் அடையும் போது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தன்னை உணராமல் ஒரு அதோகதியாகி கீழ்நிலையில் தள்ளப்பட்டு அந்த ஜீவன் இறப்பக்கூடிய நிலையை எய்துகிறது. அப்ப அந்த பேரின்பம் என்பது உருவாக வேண்டும் என்றால் அந்த விழிப்பு நிலை பெற வேண்டும். அதாவது அக்ஷரமான அந்த மகாரம் ஞான், அதாவது நாசம் இல்லாதிருக்கின்ற, அதாவது அக்ஷரமாயிருக்கின்ற அந்த தான் நசித்து அகங்காரமாய் நான் எனும் அகங்காரமாகும் போது, அகாரமாய் நான் எனும் அகங்காரமாகும் போது தான் அந்த உயிரும் அந்த மனமும் அகங்காரத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜீவனிலிருந்து தான் இந்த மனமும் இந்த அகங்காரமும் அது உண்டாச்சது. ஆனால் உலகில் உள்ள அந்த மாயையினுடைய இந்த பற்றுதலின் காரணமாக அதை பற்றி பிடித்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த அகங்காரத்தில் தான் இந்த மனமும் ஜீவனும் ஒடுங்குகிறது. ஆனால் அது உண்மையில் உற்பத்தியானது அது ஜீவனிலிருந்து தான் அந்த மனமும் அகங்காரமும் என்பது உற்பத்தியானது, அது வெளிப்பட்டது. அந்த அக்ஷரத்திலிருந்து ஒவ்வொரு நிலையாக அது படிப்படியாக இறங்கி ஜீவனாகி, சதாசிவனாகி, ஜீவனாகி, ருத்ரனாகி, மனமாகி, அகங்காரமாகி, கெட்டித்தன்மையான அந்த பிரம்மாவாகி, அதிலிருந்து தான் அது முறையாக அது கீழ் நோக்கி பயணம் செய்தது. ஆனால்
அதே அகங்காரத்துக்குத்தான் நான் அடிமையாக இருக்கின்ற முறையில தான் அந்த மனமும் ஜீவனும் ஆட்படும் போதுதான் நாம் மாயையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த ஜீவனை விட ஒரு மேலான வஸ்து உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பந்தங்கள் தான். பேரோ, ஒரு புகழோ, ஒரு பணமோ, ஒரு பட்டமோ, ஒரு பதவியோ, இல்ல பந்தமோ, உறவுகளோ, அந்த ஜீவனை விட நாம் அதிகமாக அது முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஜீவனிலிருந்து உற்பத்தியான அந்த மனமும் அகங்காரமும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அகங்காரத்துக்கு அடிமைப்பட்ட அது ஜீவனாக மாறுகிறது, மனமாக அது மாறுகிறது. அந்த நிலையில் தான் அது நாசம் அடைகிறது. அந்த நிலையில தான் அந்த உயிரும் மனமும் அந்த அகங்காரத்தில் ஒடுங்கி இருக்கிறது. இந்த மாதிரி நசிக்க விடாமல் அகங்காரமோ அந்த மனமோ அந்த உயிரில் ஒடுங்கும் போது பழையபடி அது அக்ஷரமாகிறது. அப்போது தான் அந்த ஜீவனுக்கு அது முழுமை பெறுகிறது, தன்னிறைவு பெறுகிறது. என்ன ஜீவன் தான் எங்கிருந்து புறப்பட்டதோ அதே இடத்திற்கு ஒரு விழிப்பு நிலையோடு ஒரு மீண்டும் ஒரு போய் அந்த அக்ஷரத்தோடு அது தானாய் தன்மயமாகும் போது மட்டும்தான் அது முழுமை பெறுகிறது, தன்னிறைவு பெறுகிறது. அது அப்பதான் பேரின்பம் என்பது கிடைக்கிறது. ஆனா டெய்லி தூங்க சொல்ல கூட நீங்க இயல்பாவே பாருங்க, அந்த மனம்தான் அந்த ஜீவனில் போய் ஒடுங்குகிறது. இருந்தாலும் சரி அது வீழ்த்த உடனே திரும்பி நம்ம காலையில மாயில மாட்டிக்கொள்கிறோம். அப்ப அது முழுமை பெறவில்லை. அது மாயையினால் ஏற்படக்கூடிய ஒரு விழிப்பு நிலை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலைதான். அது விழிப்பு நிலை இல்லாமலேயே அந்த அகங்காரம் அந்த மனமும் அது உற்பத்தியான இடத்துல ஒடுங்குது. டெய்லி தினசரி தூங்குறது நம்ம விழிப்பு நிலையில இல்லாதது, அது ஜீவன்ல போய் ஒடுங்கல அது. அதாலதான் அது தூக்கம் என்கின்றோம் நாம் அது. ஆனால் அதே நம்ம தியானத்துல ஒரு விழிப்பு நிலையில அந்த அகங்காரமும் அந்த மனமும் அந்த ஜீவனும் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான அக்ஷரத்தில் ஒடுங்கும் போதுதான் அது முழு ஈஸ்வரன் ஆகிறது, அது தானாகிறது, அது தன்மயமாகிறது. அதுதான் அந்த இடத்துக்கு தான், அதுக்குதான் ஒரு விழிப்பு நிலையோடு அது அக்ஷரத்தில் நாம் லயமாக வேண்டும். அப்ப அதுக்குதான் அகங்காரமும் மனமும் எப்ப அந்த உயிரில் ஒடுங்குகிறதோ அப்பதான் அது பழையபடி அது அக்ஷரமாகிறது. அப்போது தான் மற்றொன்றும் இல்லாததான சூன்ய பதவியான ஆனந்தம், பேரின்பம் என்பது அந்த நிலையில தான் நமக்கு அது கிடைக்கிறது. ஆனா பொதுவா 51 அக்ஷர ஒளி, அதாவது எழுத்துக்கள்ல முதல்ல ஒரு 51, சில மொழிகள்ல 51 எழுத்துக்கள் என்றது. அந்த அதான் அதான் உலகத்துல அது 51 எழுத்துக்கள் என்ற முறையில அது ஒவ்வொரு மொழிக்கும் அது எழுத்துக்கள் என்பது அது வித்தியாசங்கள் இருக்கும். நம்பர் ஆஃப் எழுத்துக்கள் வித்தியாசம் இருக்காது. ஆனா பொதுவாக அந்த 51 ஒளி என்பதும் இதையே வெளிப்படுத்துது. அதாவது பஞ்ச இந்திரியங்கள் வழியாக 5 புலன்கள் வழியாக 10 விருத்திகளாய் அந்த 10 விதமான அந்த தொழில்களுடைய அந்த ஜீவனுடைய சக்தியா இருக்கின்ற தோழி அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசை. அந்த ஆசையை தான் இந்த இடத்துல தோழின்றாங்க. இந்த பற்றைதான், இந்த பந்தத்தை தான், ராக துவேஷத்தை தான் இந்த இடத்துல தோழின்றது. அது வெளியே சென்று நாசம் அடைகிறது. இப்படி நாசம் அடையாமல் ஒன்றாகும் போதுதான், அதாவது 51ஆகும் போதுதான் 51 அக்ஷரமாகிறது. அப்படி என்றால் அது என்னன்னு பாத்தீங்கன்னா 51 அக்ஷரங்கள் என்பது உலகத்துல உண்மையில அது கிடையாதது. அது உண்மையில அக்ஷரம் என்பது அது ஒண்ணுதான். அது ஒன்னிலிருந்து தான் அது மாயையினுடைய விளைவால அது பிரித்து பிரித்து அது பார்க்கறதால மாயை எப்பயுமே பிரித்து பார்க்கக்கூடிய இயல்புதான். ஏன்னா அந்த ஜீவசக்தியான வாயு அது பல்வேறு பிரிவுகளாக அது டிவிஷனாக அது பின்னப்பட்டு பின்னப்பட்டு அது பயணிப்பதால வெளிமுகமாக அதோகதியாக அது பயணிப்பதால எல்லாத்தையுமே அது பிரித்து பார்க்கக்கூடிய அந்த குணம்தான் அது மாயினுடைய இயல்பு. ஆனா அததான் ஒரு 51 அக்ஷரங்களாக அது பிரித்து பிரித்து என்பது காண்பிக்கின்றது. ஆனால் அது உண்மையில தானாய் தன்மயமாக போது பாத்தீங்கன்னா அக்ஷரம் என்பது அது ஒண்ணுதான். அது ஒன்ன தவிர வேற எதுவும் கிடையாது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தான் தானே ஆகும். அதுவே இதுதான் ஐம்புலன்கள் வழியாக 10 தொழில்களாக அது வெளிப்படுது. அந்த மாதிரி வெளிப்படாது எப்ப தண்ணில் அடங்கி அக்ஷரமான போதுதான்
அந்த நிலையை பெறும்போது தான் அந்த அட்சரம் என்ற நிலைக்கு ஒரு விழிப்பு நிலை ஏற்படுகிறது பூரணமாக. அப்ப அந்த விழிப்பு நிலையில தான் அந்த பேரானந்தம் என்ற நிலையை அது பெற்று தருகிறது. அப்ப அத்தகைய நிலையைத்தான் நம்ம பெற வேண்டும். அதுக்கான நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம எப்போ இந்த மார்க்கத்துக்கு வந்தோமோ அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம அந்த தினசரி அதை நோக்கித்தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். அதுக்கான முறையில தான் நம்ம தொழிலை தினசரி ஜபம் செய்வதற்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குவதற்கா மாதிரி, அதே மாதிரி தொடர் சதா பிராணாயாமம் நம்ம உபஜீவனத்துக்காக வெளியில் வியாபிக்கும் போது கூட சரி நடக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தொழிலு, நம்மளுடைய இருக்கும் இடம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்வது தான் நம்ம சரியான பாதையில நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எனக்கு வித்தையில முழுவதுமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா வெளி சூழ்நிலை எனக்கு சரியாக, அதாவது நான் நினைச்ச மாதிரி வெளி சூழ்நிலை எதுவுமே இல்லை அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா, அதையும் தாண்டி நாம் வெளியில வரணும்னா அதுக்கேத்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும், தொடர்ந்து அது நமக்குள்ள கதி நடத்த வேண்டும் என்ற தீவிரமான அந்த ஆர்வம் என்பது இருந்து அதுக்கான இதுல நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம அவரவர்கள் அவருடைய ஜப வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி ஒரு பொருளாதாரமோ, அது வெளி சூழ்நிலையோ, தொழிலோ, இருக்கும் இடமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஜப வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது அமையும். அது எப்படி அமையும்னா உண்மையான அந்த பக்தியும் விசுவாசமும், அது முதல் அத்தியாயத்துல முதல் பேராகிராஃப்ல சித்த வேதத்துல சொல்லிய மாதிரி அது உண்மையான நம்மளுடைய ஜீவன் மேல, அவரவர்கள் ஜீவன் மேல அவரவர்களுக்கு எப்ப அந்த பக்தியும் விசுவாசமும் ஏற்படுகிறதோ அது கூடவே சரியது நம்ம அதுக்கான முறையான வழிமுறையில நம்மளுடைய கதிய மேலும் கீழும் சதா சர்வகாலமும் நடத்துவதற்கான அதுக்கான சூழ்நிலையும் நாம் சரியான முறையில ஒவ்வொரு க்ஷணமும் அது உருவாக்கும் போது மட்டும்தான் சரியது நம்மளுடைய இந்த ஜப வாழ்க்கைக்கு ஒரு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அது முழுமையாக சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கான வெளி சூழ்நிலை என்பது இயல்பாகவே அது குடும்பமா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, இருக்கும் இடமா இருந்தாலும் சரி, அது அந்த சூழ்நிலையை இயல்பாகவே ஒரு மேஜிக் மாதிரி அது நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அடிப்படை காரணம் ஏன் அந்த மாதிரி நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா இந்த அடிப்படை நமக்குடைய ஜீவனுக்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பதே இந்த அக்ஷரம் ஒன்று நிலைதான் அது. அப்ப அந்த அக்ஷரத்தை எந்த ஒரு அறியாமையினால விழிப்பு நிலை இல்லாமல் அதோகதியாகி அகங்கார நிலைக்கு நம்ம வந்தோமோ அதையே அந்த ஜீவன் அந்த அகங்காரத்தில் அடிமையா இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்திலிருந்து அந்த மீட்டெடுத்து அது அந்த ஜீவனை அதனுடைய ஒரிஜினல் இயல்பு சுய ரூபமான தானாய் தன்மயமாக கூடிய அந்த ஈஸ்வரனுடைய தன்மையாக அது தானாக அது ஈஸ்வரனாகவே அது மாறுவதற்கான ஒரு விழிப்பு நிலையோடு நாம் பயணம் செய்யும் போது மட்டும்தான் சரியது. அதுக்கேத்த மாதிரி இந்த மாயையான இந்த உலகத்திலையும் சரியது நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஜபத்துக்கான அந்த சூழ்நிலையும் இயல்பாகவே அது உருவாக்கி கொள்ள முடியும். அப்ப அதுக்குதான் அந்த நிலையில தான் நமக்கு அந்த விழிப்பு நிலையும் அந்த அக்ஷரமும் என்றதை சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அது புரிந்து கொள்வது ஒரு மட்டும் இல்லாமல் இதை நடைமுறை வாழ்க்கையிலையும் சரியது சித்தவேத புரிதலும் கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையும் கூடவே தினசரி அந்த ஜபமும் உபஜீவனத்துக்காக நாம் வெளியில் வியாபிக்கும் போது கூட சிறிது சதா பிராணாயாமமும் அப்ப அந்த உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் எந்த ஒரு விதத்திலையும் சிறிது அந்த மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாத அந்த தன்மையில் இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு அந்த அக்ஷரம் என்ற நிலையும் அந்த விழிப்பு நிலையும் அக்ஷரமும் நமக்கு ஒருங்கே கை கூடும் என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்ப அந்த நிலை அனைவரும் எய்த வேண்டும் தான் நாம் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு நாம சித்த வேதத்துல பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகல விதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல்
ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்திருக்கே நமஸ்காரம். இப்போ நம்ம விழிப்பு நிலைமையும் அக்ஷரமும் என்ன அப்படிங்கிறத ஐயா நமக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, ரேசகம் அப்படின்னா என்ன. பொதுவாக சித்தர்களுடைய அந்த பாடல்களில் கூட இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 3 நிலைமைகளை உலகம் என்னவாக புரிஞ்சு வச்சிருக்குதுங்கிறத நம்ம முதல்ல கவனிக்கணும். ரேசகம் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய காற்றை வெளியில விடுவது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உலகத்துல சொல்லி வர்றாங்க. அதாவது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயம், அதாவது கெட்ட காற்று, அது அபானாக வெளியில போகக்கூடிய காற்றை அது வெளியில விடுறது. பூரகம் அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய காற்றை திரும்ப உள்ளே இழுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு இப்ப இந்த அபானாக வெளியில போனதுக்கு அப்புறம் சக்தி குறைபாடு இருக்கிறதுனால வெளியில இருக்கக்கூடிய அந்த பிராணனை உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நினைச்சிருக்கிறாங்க. பூரகம் அப்படின்னா உள்ளில் இழுப்பது, ரேசகம் அப்படின்னா வெளியில் விடுவது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அப்ப கும்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ள இழுத்த அந்த பிராணனை கொஞ்ச நேரம் நம்ம நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில விடுறது, மூச்சை அடக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இதுல இந்த மூச்சை அடக்கிறது மூலமாக மனமும் அங்க ஒருமைப்பாடு ஏற்படுது. அது மனமானது ஸ்திரமாக நிற்குது. அப்படிங்கிறதுனால கும்பகம் அப்படிங்கிறது மனம் அங்க அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லியும் நினைச்சிருக்கிறாங்க. அதுக்கு சில இந்த மாத்திரை கணக்குகள் கூட சொல்றது உண்டு. அதாவது ஒரு வினாடி எவ்வளவு வினாடி இதுல இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த பூரகம் அப்படின்னு சொன்னா ஒரு 4 வினாடிகள் உள்ளே இருக்கணும். கும்பகம் அப்படின்னா ஒரு 16 வினாடிகள் உள்ளுக்குள்ள நிறுத்தி வைக்கணும். ரேசகம் அப்படின்னா ஒரு 8 வினாடிகள் வெளியே விடணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்துல சொல்லி வர்றாங்க. இப்ப இந்த ரேசகம் அப்படிங்கிறத சாமி எந்த வகையாக அவர் கவனிக்கிறாரு, அவருடைய அனுபவத்துல இந்த ரேசகம்ங்கிறது என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இப்ப நாம கவனிப்போம். ஏற்கனவே அவர் சொன்னபடி அந்த அழிவில்லாத ஒரு பொருளுக்கு ஒரு அசைவுங்கிறது ஏற்படும் போதுதான் இந்த ஜீவனாகவும் மனமாகவும் அகங்காரமாகவும் அது பல மாற்றங்களை அடைஞ்சு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது பந்தப்பட்டு இருக்குது. அப்படி பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம வெளியில இருந்து எதையுமே எடுத்து வர வேண்டியது கிடையாது. ஏற்கனவே உள்ளே இருக்கிறத வெளியில விடாமல் இருந்தாலே போதும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தன்மை அது வெளியில வியாபிச்சதுனாலதான் இந்த உலகம்ங்கிறதே உண்டாகுது. இந்த உலகம்ங்கிறது இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த சுவாசமே நடக்குது. இந்த உள்வெளி சுவாசமானது நம்ம கர்ப்பபாத்திரத்துல இருக்கும்போது நடக்கிறது இல்லை. ஏன்னா நாமளே ஒரு பனிக்கூடத்துக்குள்ளார இருக்கிறோம். அதுல உள்ளுக்குள்ள ஒரு சுவாசம் போறதும் வெளியில விடுறதுமாக எந்த ஒரு செயல்பாடும் உண்டாகிறது கிடையாது. எப்ப நாம முதல் முறையாக மூச்சை வெளியில விட்டுட்டு கர்ப்பபாத்திரத்துக்கு வெளியில வரணும், அப்பதான் முதல் மூச்சுங்கிறதே உண்டாகுது. அதுலதான் இந்த உலகத்தினுடைய உற்பத்திங்கிறதே நடக்குது. அதுல ஆரம்பிச்ச இந்த உள்வெளி சுவாசமானது அது தீர்ந்து போற வரைக்கும் அது விடுறது கிடையாது. அந்த நிலைமையானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நாம இந்த சுவாசத்தை உள்ளாரை வெளியே விட்டு நம்ம அதை செயல்படுத்தணுமே தவிர இந்த உலகம் நமக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது இந்த உள்வெளி சுவாசங்கிறதே நமக்கு அவசியம் இல்லை. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா, சுவாசமானது உள்ளே அடங்கி இருக்கிறதுக்கான நிலைமைகள் ஆனது இருக்குது. அது இப்போ நம்மளால சாத்தியம் படாமல் இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கமானது உள்வெளி சுவாசத்துல இருந்ததுனால இப்போ நமக்கு அது கைவர பெறாமல் இருக்கலாம். ஆனா இந்த சுவாசத்தை உள்ளே நிலைப்பெற செஞ்சு பழக்கப்படுத்தணும்னு சொன்னா சுவாசம் வெளியில வராத நிலைமையானது அங்கே உண்டாகவே செய்யுது. அப்படிதான் நம்மளுடைய பிரகாசமானது வெளியில வியாபிக்காமல் தன் உள்ளே நிலை பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சுவாசமும் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அதனாலதான் இந்த யோக மார்க்கங்கள்ல இந்த மனதனுடைய வெளிப்புற பிரகாசத்தை வெளியில போகக்கூடிய அந்த பிரவேசத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி நம்ம மூச்சை உள்நிலைப்படுத்துறதுக்கு அவசியம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. இந்த சுவாசம் வெளியில போச்சு அப்படின்னு சொன்னா மனமும் வெளியில போகும். சுவாசம் உள்ளே அடங்குச்சு அப்படின்னு சொன்னா மனமும் உள்ளே அடங்கும்.
ஸோ இந்த ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அது உணர்வுகளோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையில தான் அந்த மனசுன்னு சொல்றோம். உடலோட சம்பந்தப்பட்டு வாயுவாக அது பரிணமிக்கும் போது அதே தான் நம்ம காற்று, பிராணன், அபானன் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். அப்ப இது ரெண்டும் ஒரே அவஸ்தைகள் தான். அது செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து தான் அதுக்கு வேற வேற பெயர்களே தீர்மானிக்கப்படுது. அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரகாசமானது வெளியில வியாபிக்கிற அந்த நிலைமைய நாம உலகமாக இங்க ஒரு கற்பனையாக பார்த்துட்டு இருக்கிறோம். மனதனுடைய விசாரமே ரூபம் அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். அந்த ரூபம் தான் இப்ப உலகமாக நமக்கு முன்னாடி பிரதிபலிச்சு காமிக்கப்பட்டிருக்குது. இப்ப நாம இந்த உலகத்தையும் இந்த 4 நிலைமையையும் மறந்து பழகணும், மறிக்க பழகணும் அப்படின்னு சொன்னா நாம் இந்த அவஸ்தையை உண்டு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். அதை வச்சுக்கிட்டு நாம அதை கவனிக்காம இருக்கணும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் கிடையாது. நம்மளிலிருந்து இந்த உலகமானது எந்த வகையில் உற்பத்தி ஆகுதோ அதை உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கான வழிவகையை தான் நம்ம செய்யணும். நாம வெளியில வந்ததுனாலதான் உலகம்ங்கிறது உண்டாகுது. அதனாலதான் நாம இப்ப இருக்கிற இடம் எது அப்படின்னா நரகம் அப்படின்னு தான் சாமி சொல்றாரு. நரகம் அப்படின்னு சொன்னா அது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை தவிர்த்து வேற ஒரு நரகம்ங்கிறது கிடையாது. ஏன்னா இங்கதான் துன்பங்களும் தொல்லைகளும் இம்சைகளும் நிறைய இங்க இருக்குது. இதுல நம்ம ஆனந்தத்தை தேடி இங்க எதையுமே அடைய முடியறது இல்லை. இந்த உலகத்துக்கு நாம வரக்கூடிய அந்த நிலைமையை சாமி என்ன சொல்லுவார்னா, பெண்களுடைய அந்த கர்ப்ப வாசலுக்கு சாமி சொல்லியிருக்கக்கூடிய பெயர் கும்பிபாக நரக வாசல் அப்படின்னு சொல்லியிருப்பார். நாம சொர்க்கத்துல இருந்த நாம கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளார தானா தன்மயமா ஆனந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாம இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டதனுடைய நோக்கம் இரண்டையுமே நாம அனுபவப்படணுங்கிறதுக்காக தான். சொர்க்கம்னா என்னன்னு தெரியணும், நரகம்னா என்னன்னு தெரியணும். சரி, இந்த இரண்டையுமே நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த 2 வகையான அவஸ்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. சொர்க்கத்துல இருந்த நாம நரகத்துக்கு வந்தாச்சு, இப்ப மீண்டும் எனக்கு சொர்க்கம் தான் வேணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்றதா இருந்தா இந்த வெளியில இருக்கக்கூடிய நரகம்ங்கிற உலகத்தை விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளார போகணும். அப்படி உள்ளுக்குள்ளார போகக்கூடிய அந்த நிலைமையில தான் நம்மளுடைய பிரகாச சக்தியும் உள்ளுக்குள்ளார அடங்கினாதான் நாம உள்ளுக்குள்ளார இருக்கிறதா அர்த்தம். நம்ம பிரகாச சக்தியை வெளியில வியாபிச்சிட்டோம்னு சொன்னா நாம உள்ள இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. அப்ப நாமங்கிறது என்ன? நம்ம ஈஸ்வர சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த நிலைமையில நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரகாசம் எங்க இருக்குதோ அங்கதான் நாம இருக்கிறோம். நம்மளுடைய பிரகாச சக்தி வெளியில இருக்குது அப்படின்னா நாம வெளியில இருக்கிறோம். நம்மளுடைய பிரகாச சக்தி உள்ளில் அடங்கும் போது நாமளும் உள்ள இருப்போம். அப்ப இந்த ரேசகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரேஸ் அப்படின்னா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம், கம் அப்படின்னா ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். வெளிமுகமாக பிரகாசித்து இருக்கக்கூடிய அந்த பிரகாச சக்திய அவனுடைய சிரசுக்குள்ளார அந்த ஆகாசத்துல நம்மளுடைய பிறப்பிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற அந்த நிலைமைக்கு பேர் தான் ரேசகம் அப்படிங்கிறது. நமக்குள்ள அந்த பிரகாச சக்தி அடங்கிடுச்சுன்னு சொன்னா, வெளியில பிரகாசம் இல்லை அப்படின்னு சொன்னா, அது வெளியில வியாபிக்கலன்னு சொன்னா நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தையே கிடையாது. உலகம் இல்லை என்றால் நமக்கு பந்தமும் கிடையாது. பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்ம விடுதலையான நிலைமை தான். அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. பந்தத்திலிருந்து விடுதலையாகணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா அறுத்து வீசுறது கிடையாது. இந்த பந்தங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய உலகங்கிற அவஸ்தையே இல்லாமல் செய்வது, அதை உண்டாக்காமல் தடுப்பது எதுவோ அதுதான் மோட்சத்துக்கான ஒரே வழி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட 2 எஜமானர்களை குறித்து கூட சொல்லியிருப்பார். யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க, 2மே செலக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். அது 2 பேருக்குமே வேலை செய்ய ஒருத்தனாலே முடியாது. ஒண்ணு உள்ள இருக்கக்கூடிய இறைவனை தேடுங்க, இல்லைன்னா வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை பிடிச்சுக்கோங்க. இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேங்கிறது அது யாராலையும் முடியாது. அதனால யார் வேணுங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கோங்கன்னு அவர் சொல்றதுக்கு காரணம், 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. பரத்தை பகைத்து உலகத்தை சிநேகிப்பான் அல்லது உலகத்தை பகைத்து பரத்தை சிநேகிப்பான் அப்படிங்கிறார். நம்மளுடைய சிநேகம் வெளியில இருக்கக்கூடிய பிரகாசத்தை சக்தியை வெளியில வியாபிச்சு உலகத்தை உண்டு பண்றதுல இருக்கா, இல்ல வெளியில இருக்கக்கூடிய உலகம்ங்கிற அவஸ்தையை மறந்து அதை உண்டாக்காமல் அதை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்துறதுல இருக்காங்கிறத பொறுத்து தான் நாம பந்தத்துல இருக்கிறோமா மோட்சத்துல இருக்கிறோமாங்கிறதே அங்க நிர்ணயமாகுது. அதுல இந்த ரேசகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்ப தன்னுடைய பிரகாச சக்தி தன்னிலேயே தன்னுடைய சிரசிலேயே தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது அடங்கி இருக்குதோ அதுதான் ரேசகம் அப்படிங்கிறது. பூரகம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி என்ன சுக்கிலம், பூரகம்னா நிறைந்திருத்தல்.
அப்ப அதுலயே அந்த பூரகம்னா என்னங்கிறது வந்துருச்சு. எப்படி நம்மளுடைய சக்தி இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வெளியில போகுதோ, கண்களால் பார்த்தறிவதற்கும், காதால கேட்டறிவதற்கும், மூக்கால முகர்ந்தறிவதற்கும், நாவால சுவைத்தறிவதற்கும், தோளால் தொட்டறிவதற்குமாக வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்காக போகக்கூடிய அந்த சக்தி அப்படி வெளியில போகாமல் அவரவருடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அந்த மனமாக இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடிய வஸ்து அது நிலை பெறும் போது அது பூரகமாகிறது. அது மனமானது வெளி விவகாரங்களை முழுவதுமாக உண்டாக்காமல் தடுத்து அது தன்னிலேயே நிலை பெறக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. அப்ப இங்க ரேசகம்னாலும் பிரகாச சக்தி உள்ளடக்கிறதுங்கிற அர்த்தத்துல மனம்தான் உள்ளடக்குது. பூரகம் அப்படின்னு சொன்னாலும் வெளியில அந்த சக்தி வியாபிக்காமல் உள்ளே நிலை பெற விஷயத்தை தான் சொல்லுது. கும்பகம் அப்படின்னாலும் அதேதான். கும்பகம் அப்படின்னு சொன்னா அது மனமானது ஸ்திரமாக நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உலகம் சரியாக புரிஞ்சு வச்சிருக்குது. நம்முடைய சுவாசமாக இருக்கக்கூடிய பிராணம் உள்ளே அடங்கி இருக்கும் போது மனமும் உள்ளே அடங்கி இருக்கிறது அப்படின்னு உலகம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் அது சரிதான் கும்பகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த ரேசகம் பூரகத்தை தான் இவங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குதான் இங்க சாமி வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இந்த இரண்டு நிலைமைகளிலுமே மனமானது உள்ளே நிலை பெறக்கூடிய அந்த நிலைமையை தவிர்த்து வேறொரு நிலைமைகள் கிடையாது. அதனால நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளிலிருந்து வெளியில பிரகாசிக்கக்கூடிய சக்தியை அப்படி வெளியில பிரகாசிக்க விடாமல் தன்னிலே நிலை பெற செய்யும் போதுதான் கிடைக்கும். நம்ம சித்தவேதம் படிச்சுட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு நம்ம ஏகோதர சகோதரத்துவத்தோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கிறது கிடையாது. நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய சக்தி அவனவனிலே நிலை பெறும்போது மாத்திரமே தான் அது சாத்தியமாகுது. அப்படி ஒரு நிலைமையில தான் நாம அந்த ஆராதனை, விக்கிரக ஆராதனை, சுயரூப ஆராதனை அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கப்படுறது. அப்போ சுயரூப ஆராதனை அப்படிங்கிறது என்ன? சுயம் அப்படின்னு சொன்னா தன்னுடையது அப்படின்னு அர்த்தம். ரூபம் அப்படின்னா தன்னுடைய ரூபம். அது அவனவனுடைய சொந்த ஐடென்டிட்டி, அது அவனவனுடைய சொந்த அடையாளம். அது சுயரூப ஆராதனை அப்படின்னு சொன்னா அவனவனுடைய சொந்த அந்த அடையாளத்தை அவன் கவனிக்கிறது, தன்னை தானே அறியறது. அப்படி ஒரு நிலைமையை ஒருத்தர் அடையறதான் சுயரூப ஆராதனை சொல்றது. அதான் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்றது. நாம அதை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நாம உண்டு பண்ணி வச்சிருக்கக்கூடிய செம்பாலையோ மரத்தாலேயோ கற்களாலேயோ உண்டு பண்ணப்பட்ட சிலைகளை வணங்குறது விக்கிரக ஆராதனையோ சுயரூப ஆராதனையோ ஆகிறது இல்லை. அதுவும் அவனவனுக்குள்ள ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்லுகிற இருந்தா நம்ம வெளியில வியாபிக்க முடியாது. வெளியில வியாபிச்சோன்னு சொன்னா அவனவனில் இருக்கக்கூடிய சக்தியை உணர முடியறது இல்லை. அப்போ இந்த விக்கிரக ஆராதனை செய்யணும், சுயரூப ஆராதனை செய்யணும்னு சொன்னா நாம வெளியில நமக்கு எந்த செயல்பாடும் கிடையாது. வெளிங்கிற அவசியத்தை உண்டு பண்ணாமல் இருந்து அதை உள்ளுக்குள்ளார நிலை பெற செய்யும் போது மாத்திரமே அது வந்து நடக்குது. ஏன்னா அங்கதான் இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதியானது நமக்குள்ளார நிலை பெறும் போது அது எல்லா நேரங்களிலுமே சாத்தியமாகும் போது அதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையாக இருக்கும். தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில எப்படி மனமானது வெளியில வியாபிக்காமல் தன் உள்ளிலே நிலை பெறுதோ அதே மாதிரி இந்த தூங்காத சமயத்தில் நம்முடைய மனமானது வெளியில் வியாபிக்காமல் தன் உள்ளிலே நிலை பெற செய்யணும். இப்போ நம்மளால தூங்க முடியுமா? இப்போ உடனே இந்த செகண்ட்ல நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி யாருனாலே தூங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா தூக்கத்துக்கு தேவையான அந்த கதியை அபியாசிக்க நமக்கு தெரியாது. தூக்கம்ங்கிற ஒரு அவஸ்தையை கொடுக்கக்கூடிய சமீரன்னு சொல்லக்கூடிய அந்த கதியை நம்மளால அபியாசம் செய்ய முடியாது. அதனால சாமியை வந்து அந்த கதியை பத்தி அவர் விளக்கம் கொடுக்கும் போது ஒரு ஜெனரலான விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரே தவிர அனுபவ ரீதியான விஷயமாக அங்க சொல்ல முடியாது. அதனாலதான் அவரே வந்து ஒரு இடத்துல டாட்னு வச்சிருப்பார். ஏன்னா அதை வார்த்தைகளை சொல்லி விளங்க வைக்க முடியாது. அது அவனுக்கு அனுபவமாக வரும்போது தான் அது புரிய வரும். இருந்தாலும் அதுக்கான ஒரு சின்னதா ஒரு அடையாளத்தை சொல்லலாமே. எப்படி இறைவனை பத்தி எல்லாம் இறைவன் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறாருன்னு ஏகப்பட்ட அடையாளங்களை சொல்லி இருக்கிறாங்களோ அதே போல சாமியும் இந்த கதி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓரியேட்டரான சில அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் லகுவாய் யாதொரு சேஷ்டியோ சப்தமோ இல்லாமல் சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல் நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ துடிப்பு மட்டுமே காணலாம். அதுதான் சரியான கதி. அந்த கதி தான் நாம் தூங்கும் போது நடக்கக்கூடிய கதி. அந்த கதி நம்மிலே வரும்பொழுது, அதாவது தூங்காத சமயத்திலே வரும்போது நம்மிலே பிரகாசிக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ரேசகம் அப்படிங்கிறதுல இப்ப நமக்கு அந்த பிரகாசம் உண்டாகல. இப்ப போய் பார்த்தா அங்க ஒரே கருகும்னு இருட்டாதான் இருக்குது. உள்ளுக்குள்ள எந்த பிரகாசத்தையும் பார்க்க முடியறது இல்லை.
ஏன்னா நாம நமக்குள்ளார ஐக்கியப்பட்டிருந்த பிரகாசத்தை தான் வெளியில வியாபிக்க வச்சிருக்கிறோம். அது இன்னும் முழுவதுமாக உள்ளுக்குள்ளார அது அடங்கி இருக்க முடியல. அது இன்னும் முழுவதுமாக ஐக்கியமாகவே இல்லை. எப்போ அந்த பிரகாச சக்தி வெளியில வியாபிச்ச பிரகாச சக்தி உள்ளே நிலை பெறுதோ, அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம வெளியில கண்ட பிரகாசமானது உள்ளுக்குள்ளார அது வியாபிக்க ஆரம்பிக்கும் போது, உள்ளுக்குள்ளார நிலை பெறும் போது அங்க நம்ம பிரகாசத்தை உணர முடியும், அந்த பிரகாசத்தை கவனிக்க முடியும். அதுதான் 1000 கோடி சூரிய பிரகாசம், அது நம்மளுடைய சைத்தன்யம் அப்படின்னு சொல்றார். ஆனா நாம வியாபிக்க வச்சது எத்தனை பிரகாசம் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு சூரிய பிரகாசத்தை தான் நம்ம வெளியில வியாபிக்க வச்சிருக்கிறோம். நம்ம வெளியில கவனிச்சு பார்த்தா ஒரே ஒரு சூரிய பிரகாசம் தான் இருக்குது. ஆனா அதே பிரகாசம் உள்ளுக்குள்ளார நிலை பெறும் போது அது 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்குங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம அந்த பிரகாச சக்தியை வெளியில விரயமாக்கி வச்சிருக்கிறோம், ரொம்ப விஸ்தரிச்சு வச்சிருக்கிறோம். அதிக தூரத்துக்கு நாம வந்து பெரிய உலகமாக நாம வந்து விஸ்தரிச்சு வச்சிருக்கிறோம், அதை விரிவடைய வச்சிட்டோம். இப்ப நாம அந்த பிரகாச சக்தியை ஒரே ஒரு பாயிண்ட்ல புருவ மத்தியத்துக்குள்ளார ஒரு சின்ன இடத்துல கொண்டு போய் மொத்த அந்த பிரகாசத்தை சுருக்கி அங்க வைக்கும் போது, அதை குறுக்கி வைக்கும் போது அங்க அதிக அளவுல அந்த பிரகாச சக்தியானது நிலை பெறுது. அதனால எப்படி நாம ஒரு விளக்குக்கு கண்ணாடி குடுவையை வச்சு அது அதிக அளவுல சிதறி போகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி குடுவையை வச்சு அதனுடைய சிதறி போகக்கூடிய அளவை தடுத்து நிறுத்தும் போது நமக்கு பிரகாச சக்தி கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. அந்த மாதிரி நாம வெளியில பிரகாசிச்ச அந்த பிரகாச சக்தியை புருவ மத்தியத்தில் நிலைபெற செய்யும் போது 1000 கோடி மடங்கு அதிகமான பிரகாசத்தை அந்த ஒரு புள்ளி தாங்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் விஸ்தரிச்ச சக்தியை ஒன்று கூட்டி ஒரு புள்ளிக்குள்ள நிலைநிறுத்தும் போது அங்க 1000 கோடி மடங்கு அதிகமான ஒரு உஷ்ணமும் 1000 கோடி அதிகமான பிரகாசமும் அங்க ஏற்படுறதுக்கு நிலைமைங்கிறது ஏற்படுது. அந்த பிரகாசத்தை தான் நாம சுயரூப ஆராதனையாக நம்மளுடைய அந்த பிரகாசமாக நாம கவனிக்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் சாமி வந்து அவரை பத்தி அவர் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாம யாரு அப்படிங்கறத பத்தி சாமி சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாம் ஒரு ஜெகஜோதியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதனால வரைக்கும் வெளியில ஜெகமாக தன்னை விஸ்தரிச்சவர் இப்ப தனக்குள்ளார அந்த பிரகாசத்தை நிலைநிறுத்தும் போது இந்த ஜெகத்துக்கு எல்லாம் பிரகாசத்தை கொடுத்திருந்த ஜோதியை நாம தாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்ட அந்த நிலைமைய அவர் வந்து தன்னுடைய நிலைமையாக அவங்க வெளிப்படுத்தி இருப்பாரு. அந்த ஜெகஜோதிங்கிற நிலைமையில தான் நாமளும் இருக்கிறோம், எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். அவரு தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலை பெற வச்சது மூலமா அவர் அதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டார். அவருடைய சைத்தன்யத்தினுடைய அளவு என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நாம இன்னும் அதை கொண்டு வந்து சேர்க்காததுனால நாம யாரோ, அந்த பிரகாச சக்தி யாரோ, நாம யாரோ, இறைவன் யாரோ அப்படிங்கிற நிலைமையில நாம இங்க இருக்க வேண்டியதா இருக்கு. எப்போ நாம வெளியில போகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு வெளியில இருக்கக்கூடிய இந்த செயல்களையே சாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிராந்திய செயல்கள், பைத்தியக்கார செயல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பைத்தியங்கள்லாம் என்ன பண்ணணும்னா தன்னிலை மறந்துதான் இருக்கும். தன்னுடைய நிலைமை என்ன, நாம என்ன இதுல இருக்கிறோம் எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசுவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. அவங்க இந்த உலகத்தோட ஒத்து போக மாட்டாங்க, எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரி அவங்க ஒரு கற்பனையில இருப்பாங்க. அதனால என்ன செய்யறது என்ன பேசுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இப்ப நாம செய்யறதும் ஒரு பைத்தியக்கார செயல் அப்படிங்கிறார். வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல நாம ஒரு செயலில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே பைத்தியக்கார செயல் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இங்க இல்லைங்கிறது தான் சொல்ல முடியும். அந்த பைத்தியக்கார செயல்களெல்லாம் நம்ம எப்போ விடுறோமோ அப்பதான் நமக்கு சித்தம் கலங்கினதெல்லாம் சரியாகி போய் நம்மளுடைய உண்மை நிலைமை என்னங்கிற அந்த ஜாக்கிரத நிலைமைங்கிறது நமக்கு ஏற்படும். அப்ப நாம யாருங்கிறத சரியா உணர முடியும். அப்பதான் தான தன்மயமாய் அந்த ஈஸ்வர அம்சம் நாம தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது வரும். அந்த நிலைமை தான் சுயரூப ஆராதனை, அதுதான் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்றது. அதுக்கு நாம இந்த வெளி செயல்களை இப்போ உடனே நிறுத்து அப்படின்னு சொன்னா அது யாராலையும் நிறுத்த முடியாது. ஏன்னா நாம பிறந்ததுல இருந்தே அந்த வெளி செயல்களை விட்டு வெளி செயல்களோட தொடர்புல இருந்தே பெரிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அதனால நமக்கு அதிக அளவுல அதுக்கான நேரம் எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் சாமி வந்து இந்த வித்தையை சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டு நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும். இதுக்குன்னு சொல்லி ஒரு அந்த ஜபத்துக்கான நேரம்னு சொல்லி சாமி எதுவுமே அவர் சொல்லல. எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னு சொல்றதா இருந்துச்சு சொன்னா அப்ப ஜபம் செய்யலன்னு சொன்னா நமக்கு பலன் உண்டாகிறது கிடையாது. அப்ப நாம தான் அந்த நேரத்தை உண்டு பண்ண வேண்டியதா இருக்குது. அதுக்குதான் சாமி விசாரித்தாரியனுங்கிறார்.
எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறத கவனித்து பாருங்கிறார். அப்போ முக்கியமான விஷயங்களுக்கு நாம நம்மளுடைய நேரத்தை ஒதுக்குனாதான் பிறவி பெரும் பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்படுறது. நாம எதுக்காக பிறந்து வந்தோமோ அதனுடைய நோக்கமானது நிறைவேறப்படும். அதை விட்டுட்டு நம்மளுடைய சொந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம வந்த வேலை என்னங்கிறத நம்ம விட வேண்டியதா இருக்கும். அது செய்யறதுக்கு நேரம் கிடைக்காமலே கூட போயிடும். அதனால தான் நம்மளுடைய அந்த சுய ரூப ஆராதனையை ஆராதிக்கிறதுக்காக, அதை தரிசிக்கிறதுக்காக நாம எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம அதுக்குள்ளார நம்ம செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு நாம உள்ளுக்குள்ளார இருந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவோம். அந்த பழக்கம் நாளைக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டாகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். ஸோ இதுதான் இந்த விக்கிரக ஆராதனை, ரேசகம், பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் சாமி சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா, ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்லா ஆழமா தெளிவா இருந்தது. அதுல ரேசகம் பூரகம்ங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. சாமி விவேகானந்தர் சொல்லும்போது 1:2:4 அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம அது சாதாரணமாவே எடுத்துட்டோம்னா, நம்ம எவ்வளவு நேரம் நம்மளுடைய பிராணன் இந்த கீழே இருந்து மேல வாய் வரைக்கும் வந்து சேருது, அப்படியே இந்த வாயிலிருந்து மேல பிரம்மரந்திரம் வரைக்கும் கொண்டு போறோம். இத அப்படியே கீழே இருந்து மேல வரைக்கும் கொண்டு போறதுக்கான அந்த காலகட்டமும், மறுபடியும் மேல இருந்து அமிர்தம் நமக்கு சேர்ந்து அதோட சேர்ந்து நுரையீரலுக்கு கொண்டு வந்து அந்த சேர்த்து அது கலக்கக்கூடிய காலமும், மறுபடியும் மேல நம்ம அந்த ஆற்றலை மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய 2 நேரமும் சம காலமாக இருக்க வேண்டியது. அது கூடுமான வரையில நீட்டுக நேராக்குகன்னு சாமி சொல்றார். 5 வழியாக வளைந்து போகாமல் அப்படிங்கிறார். அப்படி இந்த 2 காலமும் நமக்கு சமமா இருந்து 2 மூச்சும் சமமா போகிறது தான் சுழுமுனையில ஓடுறது அப்படின்னு. சாதாரணமா ஸ்ரீரங்கம் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். செம்பாம்பு கரும்பாம்பு அப்படின்னு இடகலை பிங்கலைங்கிற அந்த சுவாசத்தை அவர் சொல்லியிருந்தார். சாதாரணமா ராகுகதுன்னு சொல்றோம் இல்லையா, சாயா கிரகம். அப்போ ஒரு விதமான சுவாசம் ஓடும்போது நமக்கு உலகத்துல பற்று குறைந்து இருக்கும். ஒரு விதமான சுவாசம் ஓடும்போது நமக்கு பற்று இருக்கும். அதாவது சந்திரன் சூரியனாக மாறணும், சூரியன் சந்திரனாக மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை ஒரு மாதிரி வித்தியாசப்படுத்தி பேசல, சாதாரணமாக தான் சொல்றேன். அதாவது மனதே கீழ்நிலைக்கு இறங்கி வர்றது, மனதே மேல்நிலைக்கு வர்றது. அப்போ அது கீழ்நிலைக்கு இறங்கி வரும்போது உலகப்பற்று உண்டாகிறது, மேல்நிலைக்கு போகும்போது உலகப்பற்று நீங்குகிறது, மனது பக்குவமாகிறதுன்னு அர்த்தம். இதே மனது தான், அதான் அடங்கிய மனது குருன்னு சாமி சொல்றாரு. அப்ப அப்படி நமக்கு இடதுகளை ஓடுற வரைக்கும் உலக நோக்கம் கொஞ்சம் அதிகமாக தீவிரம் இருக்கும். சூரியகளை ஓடும்போது, வலது பக்கம் ஓடும்போது நமக்கு அந்த உலக பற்றின்மை நமக்கு உண்டாகுனால யோகிகள் எப்பொழுதும் சூரிய கலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற. அப்ப இந்த 2 கலையும் ஒன்னாக்கி சுழுமுனையில போகக்கூடியதுதான் நம்ம சித்தரித்த பயிற்சி. இந்த ஏக கதியாக்கி மேல்கதியாக்கி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த மேல்கதியாக்கி கிடைக்கி அந்த பிராணனாகப்பட்டது பிரம்மரந்திரத்தில் போய் சேர வேண்டியது, அங்கே நம்முடைய ஆற்றலை இருத்த படிப்பது, அதுதான் கும்பகம்ங்கிற அந்த தன்மையாக சொல்லப்படுகிறது. அப்ப அங்கே நிலை பெற்று இருக்கிறது, அந்த நிலை பெற்று இருக்கிற தன்மை. அப்போ நம்ம சுவாசம் உண்டோ இல்லையோ என்று அறிவதற்கு கூட முடியாத ஒரு சரியான நிலை கிடைக்க வேண்டும்னு சொல்றாரு. அப்படி அந்த சரியான நிலையில எவ்வளவு நேரம் அங்க இருக்குது, எவ்வளவு நேரம் நமக்கு அந்த சுவாசம் ஓடுதுங்கிறது கூட அறியாத அந்த சரியான கதி கிடைக்கும் போது இந்த ரேசக பூரக கும்பகம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இயல்பாகவே அமைகிறது. பூரித்தல் பூரகம் அப்படின்னு, ரேசித்தல் ரேசகம் அப்படின்னா அந்த தன்மையை நம்ம அது உணர்றோம்.
அப்போ அந்த கும்பகம் இது 3மே இயல்பாக சமச்சீராக நமக்கு தானாக நடைபெற வேண்டியது அப்படிங்கிறது தான் நமக்கு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது என்னோட சொந்த அபிப்பிராயமாகவும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லியிருக்கிறேன். வேற யாராவது கருத்து சொல்றதா இருந்தாலும் அவங்க கருத்துக்களை சொல்லலாம்னு கேட்டுக்கிட்டு ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ரமேஷ் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஐயா 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 இந்த இடத்துல இந்த சைதன்யம் அப்படிங்கிறத ஒரு பொருளை கொஞ்சம் விளக்கி சொல்லணும். அதுக்கு முன்னாடி இப்போ 2 நபர்கள் ஒருத்தர் 2 பேர் படுத்திருக்காங்க. அதில் ஒருத்தர் உறங்கி கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் அது டெட் பாடி ஆயிட்டாரு. அந்த தூங்குறவர்கிட்ட சைதன்யம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சித்த வித்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த டெட் பாடியில் சைதன்யம் இல்லை அப்படிங்கிறதே சொன்னீங்க. இப்போ ஞானபிதா ஜெகஜோதி யாம் ஒரு ஜெகஜோதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சைதன்யத்தின் அளவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சைதன்யங்கிறது அது என்ன ஒரு மகாசக்தி, அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அதாவது ஈஸ்வரனுடைய சைத்தன்யம் அப்படிங்கிறது தான் ஜீவன், நம்ம ஜீவ ஆற்றல், ஜீவனுடைய நிலைமை அப்படின்னு சொல்றது. அதுதான் நம்மளுடைய எல்லா இயக்கங்களுக்குமே ஒரு காரணமா இருக்கக்கூடியது. நாம அந்த ஜீவசக்தி தான் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகம் இயங்குறதுக்காக வேண்டி அதை வெளியில வியாபிக்க வச்சிருக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீவ ஆற்றலானது குறைந்து போயிட்டே இருக்குது. அது தீர்ந்து போறதுக்குள்ளார நாம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது நம்மளுடைய பிரதிபலிப்பு தான். இந்த உலகம்ங்கிறது ஒரு மனதனுடைய கற்பனை தான், இது உண்மை அல்லாதது தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு திரும்பவும் நம்ம உள்ளுக்குள்ளாரே வரணும். அந்த கனவை கண்டு முடிச்சுட்டு நம்ம விழிப்பு நிலைமை அடைஞ்ச உடனே ஆமா இது கனவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த உலகம்ங்கிறது அது ஒண்ணும் இல்லை, அது ஒரு கற்பனை தாங்கிறத நம்ம உணர்ந்தாகணும். இப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க, நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது ஆமா இது கனவு தான் அப்படின்னு உணர்ந்துட்டு செத்து போயிருக்கிறாங்களா? இது உண்மைன்னு நம்பிட்டே தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்ப கனவுங்கிற ஒரு நிலைமையை காணும் போதே அவங்களுடைய ஜீவ ஆற்றலானது தீர்ந்து போயிடுச்சு. கனவை கண்டு அவங்க முடிக்கல, கனவு காணவே செத்து போனவங்க தான் இங்க நிறைய பேர். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜீவ ஆற்றலை பாதுகாத்து இங்க உணர்றதுக்கு, அப்ப எது உண்மை நிலைமை எது ஜாக்கிரதை நிலைமைங்கிறத நம்ம உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய ஜீவ ஆற்றல் நம்ம வெளியில வியாபிக்க வச்சு தீர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது முடியாது. அந்த ஜீவ ஆற்றலை உள்ளுக்குள்ளார சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். அப்படி அந்த ஜீவ ஆற்றல் உள்ளிலே சேமிக்கும் போதுதான் அது தன்னைத்தானே நமக்கு வெளிப்படுத்திக்க தயாராகுது. அதை நம்ம வெளியில வியாபிக்க வச்சோம்னு சொன்னா அது உலகமாகத்தான் பிரகாசிக்குது, அது உலகமாகத்தான் பிரதிபலிக்குது. அது தன்னுடைய சுய இயல்பு அது வெளியில பிரதிபலிக்கிறது கிடையாது. இல்லாத ஒன்னாக அது தன்னை காமிச்சுக்கிறதுக்கு தான் அது பாக்குது. இருக்கிற அதனுடைய யதார்த்த இருப்ப அதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த வெளியில போகக்கூடிய பிரகாசம் எப்ப தன்னிலே அடங்குதோ அப்பதான் அது சாத்தியமாகுது. அப்போ தனக்குள்ளார வெளியில வியாபிச்ச பிரகாசம் உள்ளுக்குள்ளார ஐக்கியமாகணும் அப்படின்னு தான் சாமி சொல்ல வர்றாரு. இப்ப இந்த உலகத்தினுடைய அந்த இயக்கங்களுக்கும் உலகத்தினுடைய இந்த காட்சி அமைப்புகளுக்கும் காரணம் எது அப்படின்னா அவனவனுடைய சைத்தன்யம் தான். அந்த சைத்தன்யம்னு சொன்னாலே அது ஜீவ ஆற்றல், மனதனுடைய பிரகாசம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கோங்க. சரி சரி. அந்த பிரகாசத்தன்மை தான் இங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்குது. அந்த பிரகாசத்தன்மையை உள்ளுக்குள்ள நிலை பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வர்றது. அதுல 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொன்னது நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இருக்கிறது ஒரே ஒரு சூரியன் தான் நம்ம வெளியில பிரதிபலிச்சு பார்த்துருக்கிறோம். இது எப்படி 1000 கோடி மடங்கு பவர் உள்ளுக்குள்ளார வரும் அப்படிங்கறத கவனிச்சு பார்க்கும்போது தான், நான் சின்ன வயசுல நான் விளையாண்ட அந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த சூரிய பிரகாசத்தை ஒரு லென்ஸ் வச்சு, குவி லென்ஸ் நினைக்கிறேன், அந்த லென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பாயிண்ட்ல குவிப்போம், ஒரு பேப்பரை வச்சு குவிப்போம். அப்போ அந்த லென்ஸினுடைய அளவுக்கு பிரகாசிச்ச சக்தியை தான் நம்ம ஒரு பாயிண்ட்ல குவிக்கும் போது அங்க என்ன ஆகுதுன்னா, அங்க லைட்டினுடைய உஷ்ணம் அதிகமாகுது, அங்க பிரகாசம் அதிகமாகுது, அந்த உஷ்ணத்துல பேப்பரே பத்திட்டு எரியுது இல்லைங்களா? சோ அதேதான் இப்ப நான் அதே சிஸ்டம் தான் நாம இங்க என்ன பண்றோம்னா, உலகமாக பிரகாசிச்சிருக்கக்கூடிய தன்னுடைய பிரகாசத்தை தான் இப்ப ஒரே பாயிண்ட்ல குவிக்கும் போது
எப்படி அந்த பேப்பர்ல உஷ்ணம் அதிகமாச்சோ, பேப்பர்ல அந்த பிரகாச சக்தி அதிகமாச்சோ, நமக்கும் இந்த உலகத்தினுடைய அந்த ஒரே ஒரு சூரிய பிரகாசத்தினுடைய சக்தி உள்ளுக்குள்ளார அடங்கும் போது நமக்குள்ளாரே அது 1000 கோடி மடங்கு அதிகமான ஒரு வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் கொடுக்குது. ஓ அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சுதான் நான் சொல்றேன். எனக்கு உள்ளுக்குள்ளார அந்த அனுபவம்லாம் எதுவும் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல இது சாத்தியமா, அப்ப இதே மாதிரி தானே இதுவும் சாத்தியமா இருக்கும் அப்படிங்கறத வச்சு நான் சொல்றேன். நல்ல உதாரணம். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பிரகாச சக்தி ஒரு பாயிண்ட்ல குவிக்கும் போது அங்க அதிகப்படியான பிரகாசம் உண்டாகிறத கவனிக்க முடியுது. ஆனா பிரகாசத்தினுடைய அளவு ஒண்ணுதான். ஒண்ணு விரிஞ்சிருச்சு, இன்னொன்னு குவிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அந்த பிரகாச சக்திங்கிறது ஒண்ணுதான். சரிங்க. அப்போ இங்க அது வெளியில விரிஞ்சு போனது அங்க கம்மியான 30 டிகிரி செல்சியஸா இருக்குது. விரியாம அது உள்ளுக்குள்ள சுருங்கி போச்சுன்னு சொன்னா அது 3000 கோடி மடங்கு டிகிரி செல்சியஸ்ல அது இருக்குது. சரிங்க. சரி. அவன் அந்த வித்தியாசம் தான் நான் இதுல கவனிச்சு பாக்குறேன். அதனால அந்த வெளியில இருக்கக்கூடிய பிரகாசத்தை தான் இங்க நம்ம ஜீவனுடைய சைத்தன்யம்னு சொல்றோம். அந்த ஜீவ சைத்தன்யத்தை தான் உள்ளுக்குள்ள நிலை பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சைத்தன்யத்தினுடைய உஷ்ணத்தினாலதான் நம்ம உடம்பு என்ன ஆகுதுன்னா இன்னமும் அந்த சூடாவே இருக்குது. செத்துப்போன பிணத்துல அந்த உஷ்ணம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுக்குள்ளார சைத்தன்யம் அங்க இல்லாமல் போனது, பிரகாசம் இல்லாமல் போனதுதான். அக்னின்னு ஒண்ணு இருக்குது அக்னி நேத்திரத்துல, அந்த அக்னியிலிருந்து தான் பிரகாசமானது வெளியில வியாபிச்சு வருது. அதுதான் உடம்பு முழுவதுமே கூட இந்த பிரகாசம் பரவி இருக்குது. அந்த பிரகாசத்துல இருந்து தான் நமக்கு அந்த உஷ்ணமானது நம்ம கிரகிக்க முடியுது. அதுதான் பிணத்திற்கும் நம்ம உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம். இதுல பிரகாசம் இருக்குது, இதுல பிரகாச சக்தி இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா அந்த உஷ்ணம் இருக்கிறத வச்சு சொல்றோம். ரெண்டாவது நம்முடைய எல்லா இயக்கங்களுக்குமே அந்த எனர்ஜியை கொடுக்கறது அந்த அக்னி ரூபமா இருக்கக்கூடிய பிரகாசம் தான். அதனாலதான் நம்மளுடைய சுக்கிலத்தை கூட சாமி என்ன சொல்லியிருப்பாரு, அக்னி ஸ்வரூபமான சுக்கிலம்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த சுக்கிலம் உற்பத்தி ஆகக்கூடிய நிலைமையை பத்தி பேசும்போது கூட நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல அது உற்பத்தி ஆகிறதா அவர் சொல்லல. நாம ஒரு 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 விஷயத்த சாப்பிட்றோம், ஒரு சாதமோ இல்ல ஒரு இட்லியோ சாம்பாரோ எதையாவது சாப்பிட்றோம்னா அந்த சாப்பாட்டுல இருந்து சுக்கிலம் உற்பத்தி ஆகிறதா சாமி சொல்லல. அது சீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல அது சீரணம் செய்யும் போது அங்க ஏற்பட்ட உபசத்திலிருந்து வந்த வேர்வையாகும் சுக்கிலம்ங்கிறார். அப்ப அதை சீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல அங்க ஒரு வியர்வை உண்டாகுது, அந்த வியர்வையிலிருந்து கிடைத்தது சுக்கிலம். அதோட சேர்த்து ரத்த நிற கரையும் உண்டாகுதுங்கிறார், ஒரு சிகப்பு நிற கரையும் உண்டாகுதுங்கிறார், அது ரத்தம் அப்படிங்கிறார். சோ அது அந்த ரத்தம் வேணா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து உற்பத்தி ஆயிருக்கலாம், ஆனா அந்த சாப்பாடு சீரணம் செய்யும் போது கிடைத்ததுதான் இந்த சுக்கிலம் அப்படிங்கிறது. அப்ப அதனாலதான் அந்த அக்னி சொரூபம்னு சொல்றாங்க. ஒரு உபசம் உண்டாகும் போது அந்த அக்னியிலிருந்து வியர்வையாக வெளியில வந்த ஒரு தண்ணி. அதுதான் நம்மளுடைய பிரகாச சக்தியிலிருந்து தான் அந்த சுக்கிலத்தினுடைய உற்பத்தி கூட. அந்த சுக்கிலத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், வாயு ரூபமாக அதை மாத்தி கண்ணு காது மூக்கு வாய் தோல்ங்கிற அந்த புலன்கள் வழியாக அதை வெளியில வியாபிக்க வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்படிதான் ஜீவனானது விரயமாகுது. நாம மறுபடியும் என்ன பண்றோம், நாளைக்கு மறுபடியும் அந்த வாயு ரூபமாக மாத்துறதுக்கு நம்மில் இருக்கக்கூடிய பிரகாசத்துல இருந்து சுக்கிலத்தை உண்டு பண்ணி அந்த சுக்கிலத்தை வாயு ரூபமாக மாத்தி இந்த புலன்கள் வழியாக வியாபிக்க வச்சு நாம மறுபடி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி ஜீவ ஆற்றல் சுக்கிலமாக மாற்றப்பட்டு, சுக்கிலமாக மாற்றப்பட்ட ஆற்றல் வாயு ரூபமாக மாற்றப்பட்டு அது வெளிப்புறமாக பஞ்சேந்திரியங்கள் வழியாக போய் தீர்ந்துகிட்டே இருக்குது. எதுக்காக இது பண்றோம் அப்படின்னு கேட்டா, உலகம்ங்கிற விஷயத்தை அறிவதற்காக, உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, மாயின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்ட்டு நாம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இதை தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நாளைக்கு அதே தெரிஞ்சுக்கிறோம், நாளானைக்கு அதே தெரிஞ்சுக்கிறோம், இப்படி 40-50 வருஷமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன கண்டுபிடிச்சோம், இதுல 50 வருஷமா வாழ்ந்துட்டோம், 50 வருஷமா உலகத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஏன் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பாகத்தை மட்டும் வச்சு எதையுமே முடிவு பண்ணிட முடியாது. ஒண்ணு சரியா தப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இன்னொன்னும் வேணும். அப்பதான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது தப்பு இது சரின்னு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் இல்லைங்களா? வெறும் ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த விலங்குகள் மாதிரி, விலங்குகளுக்கு ஒரே அவஸ்தை தான் இருக்குது. பிரம்மங்கிற அவஸ்தையை மட்டும் கொடுத்துட்டா அவங்க பிரம்மத்திலே இருந்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதனால ஒரு பலனும் இல்லை. அவங்களுக்கு மாயையும் கொடுக்கப்படணும், நம்மள மாதிரியான அந்த அறியாமையும் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அப்பதான் அவங்க ரெண்டையுமே புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எது வேணுங்கிறத அவங்க தீர்மானிப்பாங்க.
இப்ப அவங்கனால எனக்கு இதுதான் வேணும்னு தீர்மானிக்க முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அந்த இறைநிலை என்ன பண்ணிருக்குதுன்னா, மனிதன் அபிமானிச்சுட்டு கூடிய நமக்கு 2 நிலைமையுமே கொடுக்கறதுக்கு தயாராயிடுச்சு. 2ஐயுமே கத்துக்கோ, 2ல எது சரியானதுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்கிறத அந்த ஃப்ரீடமா செலக்ட் பண்ற ஒரு ஆப்ஷனை நம்ம கிட்ட கொடுத்துருக்குது. ஒரு இயற்பியலா ஒரு இயந்திரத்தனமா நம்மளால இங்க மற்ற மிருகங்கள் மாதிரி செயல்படாம அவனவன் பூர்ண சுதந்திரத்தோட செயல்படணும். பூர்ண சுதந்திரத்தோட அவன் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். அவன் பிரம்மத்துல இயந்திரத்தனமா இல்லாமல் பிரம்மத்தை தன்னுடைய சுய பரிசோதனையில கண்டு உணர்ந்து இதுதான் சரியானதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இயற்கையானது நம்ம கிட்ட 2 நிலைமையுமே கொடுத்துருக்குது. ஆனா நாம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நமக்கு ஒரே ஒரு தன்மையை மட்டுமே 50 வருஷமா காட்டிட்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த மனதிற்கு இதுதான் சரிங்கிறத தீர்மானிக்க முடியல, இதுதான் தவறுன்னு தீர்மானிக்க முடியல. இப்போ இந்த சித்தர்கள் இதுக்கு முன்னாடி இந்த மகான்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு அவஸ்தையத்தையும் சேர்த்தி காமிங்க, இன்னொரு அவஸ்தை உள்ளுக்குள்ளார இருக்குது அதையும் சேர்த்தி காமிங்க, அப்பதான் மனம் முடிவு பண்ணும் எது வேணும் எது வேண்டான்னு சொல்லிட்டு. அப்ப 2 நிலைமையுமே இங்க உணர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, நாம் அதை செய்யாம இருக்கிறோம். அதனால உள்நிலை பயணத்தையும் நம்ம மேற்கொண்டு மனசுக்கு காமிச்சாதான் உள்ளுக்குள்ளார கொஞ்ச நேரம் இருக்குது, வெளியில கொஞ்ச நேரம் இருக்குது. இப்ப மனசுக்கு புரிஞ்சு போயிடும் எங்க நமக்கு பிரச்சனை இல்லை, எங்க நமக்கு ஆனந்தம் இருக்குது, எங்க நாம நிம்மதியா இருக்கிறோம், எது நமக்கு சேஃபான ஒரு இடம் அப்படிங்கிறத மனம் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அதுக்குதான் இந்த சைத்தன்யத்தை வெளியில போக விடாமல் தன்னுள்ளே நிலைநிறுத்தி அந்த மனசை கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு நம்மள அனுமதிக்க சொல்றாங்க. ரைட். சரி சரி, ரொம்ப அருமையா, சந்தோஷங்கய்யா. அதாவது சொல்லாம சொல்லிட்டீங்க, ஈஸ்வர சைதன்யத்தை வெளியில விட்டா அவ்வளவுதான், அதோ கதி தான். 50 வருஷம் நாள் 60 வருஷம் நாள் அவ்வளவுதான். நீ இதே இது உள்ள கூச்சேன்னா உனக்கு போனஸும் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடைச்சு கடைசியில் என்ன தேதி அடைந்து விடலாம்னு சொல்லிட்டீங்க. ரைட், ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம். சேகரையா சேகரையா ஓ, இது ஒரு மோட்ச சூத்திரம், ஜீவகதி, ஜீவே சைக்கும், அதெல்லாம் நல்லாவே புரியுது. ஆனா அப்பாவுக்கு இந்த வேர்ல்டு டெவலப்மெண்ட் அந்த தாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன உலகமே நம்ம பிரதிபலிப்புன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதானுங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ டெவலப்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஜீவசக்தி விரயமானாதான் நம்ம டெவலப்மெண்ட்டே ஆயிருக்கும். இல்லாட்டி வெறும் இன்னும் அந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு தான் இருந்திருப்போம். இப்போ காரு, பஸ்ஸு, ஃபிளைட்டு, ராக்கெட் போறோம்னா அந்த ஜீவசக்தி விரயமானதால்தான் நடக்குது. என்ன சொல்றீங்க? ஜீவன ஐக்கியம், அதாவது அது ஒண்ணு மட்டும்தான் ஃபைனல் இதுதான். பட் இந்த வேர்ல்டு டெவலப்மெண்ட் ஒன்று சொசைட்டில இருந்துதான் வேணும். நம்ம என்னதான் இருந்தா கூட உபஜீவம், என்னதான் நம்ம இங்க பேசுறதெல்லாம் பண்ணா கூட உபஜீவம் ஒரு பாட்டு நம்ம இருக்குதான் சரி. ஒண்ணு இல்லை, ஒரு சாதாரண தம்பதி குழந்தை பிறகு வச்சுங்க, இந்த குழந்தைய பார்த்து என்ன நினைப்பாங்க, இவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே ஒரு நல்ல சித்த வித்தியாதி குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பார்த்தாலும் சித்த வித்தியாதி என்ன நடக்கும், என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க, அதனால நல்ல பெருசாகி ஜீவசக்தியை விரைவு எல்லாம் பண்ணி இவன் ஜீவ சைக்கியமாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அதாவதுங்க இப்போ உலகம்ங்கிற அவஸ்தையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ அறிவியல் நுட்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்ப நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில விரயம் பண்ணி அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது அவசியமே இல்லாதது அப்படிங்கிறது தான் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது. ஏன்னா 1800 கலீலியோ அந்த பைனாகுலரை கண்டுபிடிச்சதுனால தான் உலகம் உருண்டையா இருக்குது, இந்த உலகம் தட்டையா கிடையாது, அது உலகம் உருண்டையா இருக்குது. இந்த பூமி ஆமா டெலஸ்கோப் அதை கண்டுபிடிச்சதுனால அது உருண்டையா இருக்குது, அது பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் இங்க உட்காந்து இதே மாதிரியே பல கிரகங்களும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் லாங்கா கவனிச்சு பார்த்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு அவருடைய ஜீவனை விரயம் பண்ணார் இல்லைங்களா? இப்ப அது கிட்டத்துல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நாம என்ன பண்ணோம், அடுத்த பரிணாம வளர்ச்சியா சேட்டிலைட்டை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் எல்லாம் தயாரிச்சு ஒரு 1000, 200, 2000, 300 கோடி எல்லாம் பண்ணி
நாம் என்ன பண்ணோம்னா மேலே ராக்கெட்டை விட்டு மறுபடியும் அதை கவனித்து பார்த்தா ஆமாம் அவர் சொன்னது சரிதான், அவர் தூரத்துலேருந்து பார்த்தாரு, இப்போ நம்ம கிட்டத்திலே வந்து பார்த்துட்டோம், இதோ இப்போ பாருங்க நிலாவிலே காலை வச்சுட்டோம், இன்னொரு கிரகத்திலே வந்து இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாம அப்போ அதுக்கும் ஜீவன் விரயமாச்சு இல்லைங்களா? ஸோ நாம இந்த உலகத்தை சார்ந்த அறிவியல் நுட்பங்களை அறிவதற்கு நம்ம ஜீவன விரயம் செய்யறதுங்கிறது ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்குது. பிளஸ் பொருள் செலவு செய்யறதும் அங்க அதிகமா இருக்குது, காலத்தை விரயம் பண்றதுங்கிறதும் அதிகமா இருக்குது இல்லைங்களா? ஆனா இந்த ஜோதிட சார்ந்த நுட்பங்களை, ஒரு பஞ்சாங்க விஷயங்களை அந்த காலத்துல ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு செலவும் இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து அவனவனுக்குள்ளார போய் இந்த வெளியில பிரதிபலிச்ச உலகத்தை அவனவனுக்குள்ளாரே நிலைப்பெற செஞ்சு அதுல என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத ஒரே இடத்துல உட்கார்ந்து ஜீவ விரயம் இல்லாமல், கால விரயம் இல்லாமல், பண விரயம் இல்லாமல் சும்மாவே உட்கார்ந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொன்னா இப்ப இது சிறந்ததுன்னு சொல்றதா, இது சிறந்ததுன்னு சொல்றதா? ஆமா, ஏன்னா வள்ளலாரே பாருங்க என்ன சொல்றாருன்னு, என்னை அண்டங்களுக்கு அப்பாலுள்ள அறிவை கூட அறிவதற்கு என்ன அவர் வந்து தகுதி உள்ளவரா மாத்தி இருக்கிறாருங்கிறார். அப்ப அந்த அளவுக்கான அந்த நாலேஜை கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா நாம ஏன் போய் அந்த ஜீவ விரயம் பண்ணி அந்த நாலேஜை கத்துக்கணும்? ஜீவனை விரயம் பண்ணாமலே உள்ள இருந்தே எல்லாவற்றையும் அறியலாம்னு சாமி சொல்றார். இந்த பிரகாசத்திற்கு யாதொரு தடையும் இருக்காது, பிரகாசத்தை யாதொரு தடையும் ஏற்படுத்த முடியாதுங்கிறார். அப்ப அந்த பிரகாசம் நமக்குள்ள வராததுதான் இங்க தடையே தவிர, அந்த பிரகாசம் வந்துருச்சுன்னா நீங்க அறிவதற்கு இங்க ஒண்ணுமே கிடையாது, மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஜீவ விரயம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையுமே இங்க கத்துக்க முடியும். இப்போ நம்ம பாட்டு நம்ம ஜீவனை சைக்கியம் ஆகினே இருக்கா, பட் அதுக்கு சில பேர் ஜீவ விரயம் பண்ணி வேர்ல்டு டெவலப்மெண்ட் ஆகினே தான் இருக்கு. ஆமா, இப்போ அதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய அறிவை அறிஞ்சுக்கிட்டு, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, வெளியில தன்னை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய இறுதி காலம் என்னவா இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்க. அவங்க திருப்தியா, அப்பா நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டேன், நான் ஒரு நோபல் பரிசு வாங்கிட்டேன், நான் ரொம்ப பெரிய ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சந்தோஷத்தோடைய செத்து போவாங்க. நினைச்சு பாருங்க, பலருக்கு உபயோகமா இருக்குல்ல, அவங்க எப்படி செத்து போனாலும் பரவாயில்ல, நமக்கெல்லாம் உபயோகமா தானே இருக்கு. இல்ல, அவரவருடைய மனநிலைமை அவருக்கு திருப்தி ஆகாது இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப நானும் ஒண்ணு கண்டுபிடிச்சு நான் ஒரு பெருமையா மத்தவங்களுக்கு எல்லாம் பலன் அடையட்டுமேன்னு சொல்லி ஒண்ணு பண்ணலாம். ஆனா நான் வந்து என்னுடைய ஜீவனை பாதுகாக்கிறதுக்கான வழி தெரியலன்னு சொன்னா நான் செத்து போகும் போதும் நிறைய பேத்துக்கு நான் பல நல்லது பண்ணிருக்கிறேன்னு சொல்லி திருப்தியை என்னால சாக முடியாது. அங்கேயும் நான் வந்து சஞ்சலப்பட்டு ஐயோ என் ஜீவனை காப்பாற்ற முடியாம போச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்கலாமே, இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி நான் சங்கடப்பட்டு தான் சாக வேண்டியதா இருக்கும். வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவங்க பாட்டுக்கு அன்னை தெரசா மாதிரி எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்குலாம் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நர்ஸா இருந்து எத்தனையோ பேருனுடைய அந்த துயரத்தை போக்குறவரா கூட இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய ஜீவனை அவன் காப்பாத்துறதுக்கு வழி தெரியலன்னு சொன்னா செத்து போகக்கூடிய அந்த கடைசி நிமிடத்தை நினைச்சு பாருங்க, அவன் சஞ்சலப்பட்டு அவன் ரொம்ப துக்கப்பட்டு தான் செத்து போவான். அந்த நேரத்துல நம்ம இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறோங்கிறதெல்லாம் அங்க நினைப்புக்கு வராது, நம்ம எவ்வளவோ சாதிச்சிட்டோங்கிறதெல்லாம் நினைப்புக்கு வராது, நம்ம எவ்வளவோ விஷயத்த அடைஞ்சிட்டோங்கிறதெல்லாம் நினைப்புக்கு வராது. இங்க உண்மையாவே நம்ம அடைய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அது அவனுடைய ஜீவனை காப்பாத்துறது எப்படிங்கிற வழியை தவிர வேற விஷயம் எல்லாமே வேஸ்ட் தாங்க. அது எதுவுமே உங்களுக்கு அந்த திருப்தியை கொடுக்காது. ஆனா உங்க ஜீவனை காப்பாத்துறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்துல அந்த ஜீவனானது அவனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல போய் ஐக்கியமாக்கும் போது அவன் ஆனந்தத்தோட இந்த உலகத்துக்கு விடை கொடுத்துட்டு போவான். ஸோ அதுதானே இங்க முக்கியம். நாம பிறக்கும் போது தான் அழுதுட்டு வந்தோம், போகும்போது அழுதுட்டே போகணுமா என்ன? இடையிலயும் அழுதுட்டு இருக்கிறோம், பிறக்கும் போது அழுதோம், சாகும் போது அழுகிறோம். அப்ப எப்பதான் நாம ஆனந்தத்திலிருந்து உற்பத்தி ஆனோம்னு சாமி சொல்றாரு, நாமளும் அப்படிதான் நம்பி இருக்கிறோம். அந்த ஆனந்தத்தை இடைப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம அதை அனுபவிக்காம செத்து போகும்போதும், அதாவது தன்னுடைய ஜீவனை கொண்டு போய் மறிக்க படிக்கிறதுக்காக அந்த மரணிக்கும் போதும் கூட நாம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்காம போறோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வாழ்ந்த இந்த 50 வருஷ வாழ்க்கைக்கான பலன் தான் என்ன? எதுக்காக அப்புறம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைய எந்த விஷயத்திலையும் நம்ம உதாரணம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே அழுதுகிட்டே வந்தவங்க, அழுதுகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அழுதுகிட்டே செத்து போக போறவங்க. மகான்களுடைய வாழ்க்கை முறைய நம்ம முன்னுதாரணம் எடுத்துட்டோம்னா
அவங்க சந்தோஷமா வாழ்றது எப்படி, ஆனந்தமா இருக்கிறது எப்படிங்கிறத வாழ்ந்து காமிச்சவங்க. அவங்க அந்த மரணிக்கும் போது கூட சந்தோஷத்தோடவே மரணிச்சவங்க. அதனால அந்த வாழ்க்கை முறை தான் நாம முன்னுதாரணமா எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. ரமேஷ் ஐயா, நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஐயா ஜெகதீசன் ஐயா, நமஸ்காரங்க. நமஸ்காரம். அப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா பிரம்மச்சாரியா தான் இருந்தாரு. அவரு ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாரு. ஆனா அதனால உலகத்துல அமைதி வந்துருச்சான்னு பார்த்தா இல்ல. அத்தனை பேருக்கு நிறைய போய் சொன்னாரு. நிறைய ஸ்கூல்ல கிளாஸ் பண்ணிருக்கிறாரு. அது வேற. நல்ல மனுஷன், உயர்ந்த தன்மை உள்ள உடையவர். ஆனா அவர் தன்னுடைய ஆற்றலை பேசுறதுலயே விரயமாகி பேசிட்டு இருக்கும் போது கீழே வந்து அவருடைய ஜீவன் வந்து இதாகி, அவர் தூய வாழ்க்கை வாழ்ந்து கூட அவருடைய ஜீவனை உயர்ந்த நிலைமைக்கு அவர் வைத்திக்க முடியல. அதை நம்ம நேரடியாக கண்கூடான அனுபவமாக பார்க்கிறோம். அப்போ 72 சாப்பிடுறோம் வாழ்றோம்னா இந்த 72,000 நாடிகளோட வீரியம் தான் சுக்கிலம். அந்த சுக்கிலம் புருவமத்தில சேர்ந்து அது நிலைபெற்ற தன்மையாகும் போது தன்னுணர்வுங்கிற ஜாக்கிரதை உண்டாகுது. அப்ப இந்த பொய்யான உலகம்ங்கிற மயக்கம் அப்பதான் நீங்குது. அது வரைக்கும் இந்த உலகம்தான் உண்மைங்கிற இந்த மயக்கத்திலிருந்து விடுபடாமையே கடைசி வரைக்கும் வாழ்ந்து அதுக்காகவே போய்விடுகிறது. அப்படிப்பட்ட தன்மை வரக்கூடாது அப்படிங்கறக்காக தான் சிவானந்த பரமஹம்சர் ஆனந்தத்திலிருந்து பிறந்த நாம ஆனந்தத்துல வாழ்ந்து ஆனந்தத்துல ஐக்கியமானதுக்காக தான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை காட்டுவதனால நம்ம சாமி சிவானந்த அனைவரும் நல்ல உதாரணம். ஏபிஜே அப்துல் கலாம் நல்ல உதாரணம். இப்போ கரெக்ட். நீங்க எல்லாருக்கும் அந்த எண்ணம் உலகம் ஒன்றும் கிடையாது, அது மெயின் அந்த எண்ணம் எல்லாருக்கும் ஒதுக்க வேணும். அதுதான் அப்படி வந்தா இது ஓகே. ஐயா எல்லாருக்கும் இல்லைங்க, எல்லாருக்கும் வர வேண்டியது கிடையாது. இல்ல எனக்கு வந்துருச்சா இல்லையா அதுதானே நான் பார்க்க முடியும். இப்ப எனக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், என் வயிறு நிறையணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களே இல்லையான்னு பார்த்துட்டு அதை நம்ம சாப்பிட முடியுமா? இல்லைங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சாமி என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் பார்க்கறது கேட்பது அறிவது எல்லாமே சொப்பனம் தான் சொல்லிட்டாரு, எல்லாமே என்னுடைய பிரதிபலிப்பு தான் சொல்லிட்டாரு. நான் இப்போ உங்களை என்னை விட்டு இன்னொரு ஆளா என்னால கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா சாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படித்தானே இருக்குது. அதாவது அவனை தவிர்த்து இன்னொரு ஜீவன் கிடையாது, அவ்வளவுதான். அப்போ நான் உங்களை கற்பனையா பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க என்ன கற்பனையா பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த கற்பனை அது மோட்சம் அடைஞ்சிருச்சா இல்லையான்னு நான் ஏன் பார்க்கணும்? நான் மோட்சம் அடைஞ்சிருந்தா என்னுடைய கற்பனையும் மோட்சம் அடையத்தான் செய்யும். நான் இது எல்லாமே சொப்பனம்னு நினைச்சிருந்தேன் வச்சேன். இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டுக்கிற விஷயம் கிடையாது. நான் எல்லாமே சொப்பனம், உலகமே சொப்பனம் தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். இந்த கேள்வி வந்துருக்கூடாது, வந்துருக்காது. ஆமா, அந்த ஸ்டேஜ் போல சொப்பனம், அந்த ஸ்டேஜ் நான் போல அப்படி போயிட்டேன்னா கரெக்ட் சொல்றது பக்காவா இருக்கும். சோ அங்கதான் சாமி நம்மள நிக்க சொல்றாரு. அதுக்குதான் 7ஆம் அத்தியாயம் எழுதி இருக்கிறாரு. நம்மள அப்படிதான் யார் ஒருவர் தானும் தன்னால் உண்டாக்கப்பட்ட யாவும் தன்னுடைய பிரதிபலிப்பு தான்ங்கிற அந்த திட நம்பிக்கையில இருக்கிறாரோ அவரே சிரேஷ்டன், அவனே உத்தமன், அவனே ஈஸ்வரத்துவம் உடையவன் அப்படிங்கிறாருன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் இப்ப எல்லாரும் முயற்சி பண்றோம். நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையுமே நம்மளுடைய பிரதிபலிப்பு தான்ங்கிறதுக்காக தானே ஆத்ம நமஸ்காரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஜீவனும் அங்க வெளியில நான் கவனிக்கக்கூடிய அந்த ஜீவனும் ரெண்டு வேறு வேறு கிடையாது, இரண்டும் ஒன்று தாங்கிறத நாம நினைவுபடுத்திக்கிறது தானே ஆத்ம நமஸ்காரங்கிறது. அதை ஒரு முறை கதி எடுத்துக்கிட்டு நாம் அதை நினைவுபடுத்திக்கிறோம். அப்போ நான் இது என்னுடைய பிரதிபலிப்பு தான், நானும் அவரும் வேற வேற கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை நான் ஒரு முறை விதைச்சுட்டே இருக்கிறேன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த ஆத்ம நமஸ்காரம் போயிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த பதிவுகள் அதிகமாகும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா என்னால ஒருத்தர் கவனிக்க முடியாது. ஐயா சுப்பிரமணியம் ஐயா, உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிருங்க ஐயா. சுப்பிரமணியம் ஐயா, ஓகே. ஐயா ஜெகதீசன் ஐயா, அந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா சாமி என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா ஆர்ஜி சேகர் ஐயா மாதிரி கேள்வி கேட்க கூடாதுங்கிறாரு. எப்படின்னா ஏன் அப்படி சொல்லி அப்படின்னா தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவற்றை பார்க்க கூடாதுங்கிறாரு.
அப்படிப்பட்ட தன்மையில அவர் வரும்போது இந்த கேள்வி அங்க இல்ல. மத்தவங்க எல்லாம் செய்யறாங்களா, செய்யறியா, அவங்க முன்னேறாங்களா அப்படிங்கறத பார்க்காம நீங்க உங்களை தான் பார்க்கணும். நீலம்மையாரும் அவர் பையனும் போய் போறாங்க. அந்த பையனுக்கு தான் ஆர்வம். அந்த நீலம்மையார் கூட கேட்கல. ஆனா சாமி நீலம்மையாருக்கு தான் அனுமதி இருக்குது, நீங்க தான் உபதேசம் வாங்கிக்கோங்கிறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய தத்துவமா இருக்குது. அப்ப ஆர்ஜி சேகரையா கிடைச்சிருக்குன்னா, ஆர்ஜி சேகரையா தான் தன்னை அறிவதற்காக தன்னைத்தான் பார்க்க வேண்டும் ஒழிஞ்சு மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளவு கவனம் செலுத்தக்கூடாது. அப்போ அதுதான் அந்த முன்னேற்றம் தான் உண்மையான முன்னேற்றம். ஐயா, அதுக்கு தன்னைத்தான் பார்க்க சரியா முடியலன்னு தான் நான் உங்களுக்கு கேக்குறேன். அத நீங்க தன்னை நான் கிட்டத்தட்ட வரைக்கும் பார்த்து தான் வரேன். ஆனா சித்த வேதம் வந்து ஒரு அட்வான்ஸ் சப்ஜெக்ட், நாசுக்கான சப்ஜெக்ட். அது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் சில கிளாரிபிகேஷன் தான் நான் கேட்கிறேன். அப்படிங்கறது சொல்றீங்க இல்லையா, கனவே விதவிதமா வித்தியாசமா இருக்குது. எத்தனையோ வகைகள்ல அந்த கனவுங்கிற புரிதலுக்காக தான் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு ஒழிஞ்சு அதோடைய ஆழ நீள அகலம் வேற. அதனால நீங்க உங்களுக்குள்ளேயே கவனம் வச்சு மஸ்தக படிப்பா வரும்போதுதான் பூரணமா இதயபூர்வமா அந்த உண்மை தெரியும். அது வரைக்கும் அதோட ஏகதேச உண்மைகள் தான் உங்களுக்கு தெரியும். அந்த பூரணமான உண்மை தெரியும் போது உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் விட கிடைச்சிரும், நீங்க அமைதியாயிருவீங்க. சரிதானுங்க ஐயா? சரிதாங்க. ஐயா, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் வச்சிடறேன். ஓகேங்க. எனக்கு இந்த வடகரையில் நான் ஒரு முறை போயிருக்கும் போது அங்கே சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இவர் மாண்டியா, அந்த மைசூர் பக்கத்தில் மாண்டியாவில் இப்போ இருக்கிறார். அப்போ வந்து வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு தமிழ் ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சத்தியத்தை சொல்லி தர்றதுக்கான ஒரு ஆளாக அவர் ஃபோட்டோ ரூமில் அவர் இருப்பார். அவர் ஒரு முறை ஒரு விஷயத்த சொல்லி அவர் பகிர்ந்தப்போ நான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அதை நான் கேட்டது, அது இன்னமும் என்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய சுவாசமானது இந்த மூக்கின் வழியாக அது வளைந்து அது கீழ்முகமாக இறங்கி வருது, கொக்கி மாதிரி. அந்த கொஸ்டின் மார்க்கை கவனித்து பார்த்தோம்னா அது கொக்கி மாதிரி வளைஞ்ச மாதிரி தமிழில் வந்து அதுக்கான அடையாளத்தை அவங்க படுத்தியிருப்பாங்க. அது நம்முடைய சுவாசத்தினுடைய அளவீடு தான். அது சுவாசம் வளைஞ்சு கீழ்முகமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கொக்கி மாதிரியான சிம்பலாக இருந்துச்சுன்னு சொன்னால் கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். எப்போ நம்முடைய சுவாசமானது அது நேராக அது நிமிர்ந்து அது புருவ மத்தியத்துக்கு போகுதோ அப்போ அது ஆச்சரியக்குறியாக இருக்கும். அந்த ஆச்சரியக்குறியினுடைய சிம்பலை கவனித்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தினுடைய குறியீடு நேராக இருக்கிறத அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், நம்ம கேள்வியே கேட்காம பதில் வந்துச்சுன்னா எப்படி நமக்கு ஆச்சரியமாக இருக்குமோ அது எல்லாமே கிடைச்சிரும். அதனால் கேள்விகள் அப்படிங்கிறது அந்த சுவாசத்தினுடைய குறியீடை பொறுத்து, அந்த சுவாசத்தினுடைய அந்த வழிமுறையை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நான் இதை சொல்ல வந்தது வந்து சேகரையா வந்து கேள்வி கேட்குறாருங்கிறதுக்காக கிடையாது. எனக்கு இந்த கேள்வி பதிலுக்கான ஒரு செஷன் வரும்போது எனக்கு அதிக அளவில் இது நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போவும் நினைவுக்கு சடனாக வந்ததுனால இதை நான் எங்கேயும் வெளியில் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த இங்கே ஒரு பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன். அதனால் நம்மளுடைய சுவாசமானது சீராகும் போது நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் புரிய வரும். இப்போ ஜெகதீஷ் ஐயா சொன்னபடி இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையில ஸ்திரமா இருந்து நாம இதை பயணிக்கிறதுக்கு இது கேள்வி பதில்கள்ங்கிறது பயன்படுது. நம்ம எவ்வளவுதான் விளக்கமாக ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, எவ்வளவு விளக்கமாக நாம கேட்டுக்கிட்டாலும் சரி, அது புரிதல் தன்மைக்கு வரணும்னு சொன்னா அது அனுபவத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும். அனுபவமே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசானாக இருந்து அது சரியான வகையில் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த அனுபவத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு ஒரு ஒத்துழைப்புக்காக வேண்டி, ஒரு ஊக்கத்துக்காக வேண்டி நாம் இந்த கேள்வி பதில்களை உபயோகப்படுத்திக்கலாமே தவிர இந்த கேள்வி பதில்கள் மூலமாக எதையாவது நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்க முடியாது. அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு ஒத்துழைப்பை தரும். அதை தவிர்த்து நம்ம அதில் எந்த ஒரு புரிதல் தன்மையும் அங்கே ஏற்படுத்திக்க முடியாதுங்கிறதையும் நான் இங்கே தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா, இல்லை நிறைவு பண்ணிடலாங்களா? அருமைங்க. அந்த மைசூர் சோமசுந்தரம் சொன்ன நீங்கள் அந்த இது ரொம்ப ஞாபகப்படுத்திட்டீங்க. சந்தோஷம். நிறைவு பண்ணிடலாங்க. சரிங்க. அப்போ நாளையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தவேதத்தினுடைய முதல் அத்தியாயம் நானும் பாலசுப்ரமணிய ஐயாவும் எப்பவும் போல் நாம் எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ நாளைக்கு வந்து சித்தவேதத்தினுடைய அறிமுகம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் நாளானையிலேருந்து அந்த முதல் அத்தியாயம் தொடங்கிடும்.
ஜெகதீசனையே இப்போ சிறப்பாக வழங்கிட்டு வரக்கூடிய அந்த சித்தவேதத்தினுடைய கருத்துக்கள் அது தனி ட்ராக்காக, அது அவருடைய டாப்பிக்கில் அவருடைய புரிதல்களில் அது தனியாக போயிட்டே இருக்கும். அதையும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அப்புறம் இந்த அவர் சுப்பிரமணியம் ஐயா வந்து கேட்டார், 6 ஆதாரங்களுக்கான மீண்டும் ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அது வேணால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்களை வேணால் நம்ம முன்னெடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். முடிந்தால் ஒரு 2-3 பேர் கூடவும் அதை பற்றின அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட புரிதல்களை விளக்கிறதுக்கான ஒரு வழிவகை கூட செய்யலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம இந்த இருக்கக்கூடிய பாகங்களை தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா.